இன்னைக்கு நடந்த பிரச்சனையில யார் மேல நியாயம் இருக்கு, யார் பண்ணது தப்பு, அநியாயம் யார் மேல இருக்கு, நியாயம் யார் மேல இருக்கு, வினோத் செஞ்சது தப்பா, திவ்யா பேசுனது தப்பா, பிரஜன் பண்ணது தப்பா, கமருதீன் பண்ணது தப்பா, இப்படி ஏகப்பட்ட டிபேட் போயிட்டு இருக்கு. இப்ப வினோத்தை சேர்ந்தவங்க வினோத் பண்ணதான் சரி, எக்ஸிகியூஷன் பண்ண டைம் தான் தப்பு, மற்றபடி அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சிலர், இன்னும் சிலர் திவ்யா அவர்களுடைய அந்த ஒரு தரப்பு நியாயத்தையும் பேசுகிறாங்க. பிரஜன் அவர்கள் நான் இப்போ ஒரு வீடியோவில் நான் கேட்குறேன், பிரஜன் பேப்பர் ரவுடினா அப்போ கானா வினோத் யார் அப்படின்னு கேட்குறேன். கானா வினோத் ரியல் ரவுடி அப்படின்றாங்க. ரியல் ரவுடின்னு சொல்கிறதுல எந்த விதமான பெருமையும் கிடையாது. வட சென்னை அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு நபர் வந்திருக்காரு அப்படின்னா அந்த நபர் இப்படி தான் லோக்கலாக அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் ஸ்டாம்ப் பண்ணுறது. அவர் ரியல் ரவுடி, இவர் பேப்பர் ரவுடி. என்ன அங்கே என்ன எதனா வெட்டுக்குத்து சம்பவமாக நடக்க போகுது? ஏன்னா அது பிக் பாஸ் ஷோங்க, அங்கே கேரக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே யாருமே சரியில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து கானா வினோத்துக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அவர் ரொம்ப நல்லவர், தூய்மையானவர், பண்பானவர், பாசமானவர்லாம் கிடையாது. அங்கே இருக்கிற குப்பையிலேயே ஓகேப்பா கானா வினோத் நல்ல நகைச்சுவை பண்ணுறாரு, நல்ல நல்ல மனிதர் அப்படின்றாங்க. கானா வினோத் அவருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அவர் நல்ல மனிதர் தான். அதுவே அவர் யாராச்சும் குறை சொல்லும் போது அந்த நல்ல மனிதர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட எகிரிட்டு போகிறாரு, என்ன மாதிரியான பிஹேவியர் அவர் பண்ணுறாரு, எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு நார்த் சென்னை பையனா எனக்கு என் இடத்துல இருந்து போன ஒரு நபர் இந்த மாதிரி அங்கே லோக்கலாக நடந்துக்கும் போது எனக்கு அதை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. அது என்னுடைய கருத்து. இப்போ திவ்யாவுக்கு நடந்த அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, திவ்யா பண்ண ஒரு பிரச்சனை, அது என்ன ஏதுன்றது இப்போ தான் ஆக்சுவலாக லைவில் நடந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்க் நடந்து இன்னைக்கு ரெட்ரோ சினிமா டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 டாஸ்க் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஒரு டாஸ்க் மாடர்ன் சினிமா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சு வெளியில் வந்த பிறகு எல்லாரும் இந்த ரெட்ரோ சினிமா கேங், அதாவது அவங்களோட ஜுவல்லை உடைச்சிட்டாங்க. கமருதீன் பிச்சிட்டார். அதை பிக் பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கயிறில் கட்டி வச்சுட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் அந்த நகையை திருப்பி வைங்கன்னு சொல்லலை. விக்கல்ஸ் அதை கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் கிட்ட கேட்கும் பொழுதே நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். எல்லாரையும் ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிட்டு போங்க, கூப்பிட்டு போய் டாஸ்க்கை விளையாடுங்கன்னு சொல்லிட்டார். வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கானா வினோத் அப்படியே சாப்பிட்டுட்டே வெளில வராப்புல. இவங்க ஏதோ சீக்ரெட் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பிரஜன் என்ன பண்ணுறாருன்னா, யாரும் பேசாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றாப்புல. அதை பார்த்துட்டு கானா வினோத் ட்ரிகர் ஆகி பிரஜன் கிட்ட சண்டைக்கு வர்றார். இது உன் வீடு கிடையாது, அவர் பேசுறது எல்லாமே ஒருமையில் பேசுகிறார். இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, இது பிக் பாஸ் வீடு, நான் எங்கே வேணால் போவேன், நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ திவ்யா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இவர் என்னென்னலாம் சொல்கிறாரா, எதுக்கு பயந்து போகிற, நின்று பேசு அப்படிலாம் வார்த்தையே விடுறாப்புல. ஸோ அவர் பிரஜன் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கிறாரு. உள்ளே போங்க, திவ்யா பிரஜனை கூப்பிட்றாங்க, உள்ளே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வினோத் என்ன பண்ணுறாருன்னா, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசலை, பிரஜன் அவர்களை தான் நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னும் போது உடனே கானா வினோத் நீ போ அப்படின்றாப்புல. போன்னு சொன்னோடனே நீங்கள் ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க, நான் உங்களை நீங்கள் வாங்க போங்க தானே பேசுகிறேன், நீங்கள் எதுக்காக ஒருமையில் பேசுகிறீங்க, போனெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க, போங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வராங்க. உள்ளே பேசிட்டு அப்போ தான் அந்த பிரச்சனைலாம் நடக்குது, அந்த சண்டைகள்லாம் நடக்குது. நீ போன்னு சொன்னீங்க, போன்னு சொன்னது என்னைக்கு நடந்த விஷயம், அதை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி கோபத்தில் கானா வினோத் ஒருமையில் பேசுகிறார், பேசுகிறார். அது நீங்கள் இல்லைன்னு சொல்லி கோபம் வந்தால் எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்லாம் இப்போ எனக்கு கோபன்றதுக்காக நான் உங்களை ஒருமையில் பேசுகிறேன்னா அது தப்பா, அது சரியா, அது தப்பான்ற மாதிரி தப்பு தான், அது சரியா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ட்விட்டரில் ஒரு லூசுத்தனமாக ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு எனக்கு, நான் திரும்ப அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன், அவரை மாதிரியே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். அந்த இடத்துல நான் என்னுடைய டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பேசக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, அது தப்பு. அப்படி தான் எல்லாம்.
நீ காண்டா இருக்க, கோவமா இருக்க, சாந்தமா இருக்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒருமையில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பேசுவது தப்பு. அவங்க கேட்குறாங்க, கேட்டு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போது போன்னு சொன்னது வந்து நாகரிகமாக பேசுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இவர் உடனே நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக பேசுவீங்க, நீங்கள் உடனே இப்படி பேசுவீங்க அப்படி பேசுவீங்க, போன்னு சொன்னீங்க, அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க உங்களுக்கு தாங்க எல்லாமே தெரியும், உங்களுக்கு தான் வந்து நாகரிகமாக பேச தெரியும், உங்களுக்கு தான் டீசெண்டாக டிசிப்ளினாக உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படி பேசிகிட்டு இருந்த திவ்யா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா நான் நடந்ததே எக்ஸாக்டாக சொல்கிறேன், கடைசியில் என்னுடைய கன்க்ளூஷனை சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, அழுதுட்டு நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் வந்து யாரால படிக்க முடியல, ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் வந்து எல்லா விதமான அட்ராசிட்டிஸும் பண்ணுறாங்க. அதாவது கானா வினோத்தையும் கமருதனையும் டாஸ்க் படிக்கும்போது 2 பேரும் தான் அட்டம் பண்ணி தான் அதை போய் திருட போகிறாங்க. ஓகேவா, அந்த 2 பேர் பண்ண வேலைகள் தான். ஆனால் அதை பண்ண சொன்னது பார்வதி. இதை வந்து பார்வதி சாண்ட்ரா. ஓகேவா, இது திவ்யா வந்து எப்படி சொல்லியிருக்கணும்னா, ஒரு நபரால் மட்டும்தான் பிரச்சனை, அது பார்வதின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரில, பார்வதி தான் இதுக்கு மூலாதாரன்றது அவங்களுக்கு தெரில. ஸோ இதை பேசுகிறாங்க, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, அவங்க எவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க, எவ்வளோ இன்டீசெண்டாக பேசுகிறாங்க, ஒருமையில் பேசுகிறாங்க, யாருமே கேட்க மாட்டீங்க, அமைதியாக இருக்கீங்க, இது வந்து எனக்கு மட்டுமா இந்த பிரச்சனை, எல்லாருக்கும் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அங்கே பேச ஆரம்பித்தவங்க தான் கூடி எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லும் போது இவர் பேச அவங்க பேச பார்வதி இதுதான் இந்த கோல் முட்டின்னு அவங்க சொன்னாங்க திவ்யா, அப்புறம் சொல்லலைன்னு சொன்னாங்க. சொன்னது கரெக்டு தான். அதை உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இருந்த பார்வதி நேராக அங்கே போயிட்டு வினோத்துக்கிட்டேயும் கமருதன்கிட்டையும், திவ்யா உன்னை தான் சொல்கிறா, உங்களை தான் சொல்கிறா, நீங்கள் தான் வந்து டாஸ்கே கெடுக்குறீங்களா, நீ தாண்டி டாஸ்கே கெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். போயிட்டு அவங்கள உசுப்பேற்றி கூப்பிட்டு வராங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து வெடிக்குது. அப்போ திவ்யா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லும் பொழுது, ஆனால் திவ்யா எந்த இடத்துலையும் கானா வினோத்தனுடைய கேரக்டர் பற்றி அவங்க பேசலை. அவர் கேரக்டரே இதுதான், அவர் வந்து இப்படித்தான், அவர் வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு நபர். இப்போ பார்வதி ஒருத்தரையும் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்கல்ல, கேரக்டர் அசாசினேட்டர், அந்த மாதிரி திவ்யா வினோத்தை செய்யலை. அவ்வளவு நேரம் உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருந்த விக்கல்ஸு திடீர்னு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, எந்திரிச்சு நின்று ஒருத்தர் வந்து கோபமாக இருக்கிறாரு, ஒருத்தர்கிட்ட குறைகள் இருக்குன்றதுனால அவர் அப்படியே நெகட்டிவான ஆளுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறாருங்க. அவர் ஸ்கோர் பண்ணுறாரு அந்த இடத்துல. எங்கேயுமே அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லலை, திவ்யா வந்து சொல்லலை. இது எல்லாருமே சொல்கிறாங்க, ஆதிரை சொல்கிறாங்க, அரோரா சொல்கிறாங்க, கனி சொல்கிறாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படிங்க அந்த வார்த்தையை சொல்லுவீங்க, எனக்கு அப்படி தோணுச்சுன்றார். சொல்லாத ஒரு வார்த்தை எனக்கு அப்படி தோணுச்சுன்னு நீங்கள் எப்படி விக்கல்ஸ் சொல்ல முடியும்? இந்த கேள்வி எழும்புதா இல்லையா? உடனே வினோத் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பேசிட்டு, நான் மட்டும் அங்கே பண்ணேன், நான் மட்டும் அங்கே பேசினேன், நீங்கள் மட்டும்தான் பண்ணீங்களான்றது மேட்டர் இல்லை, நீங்களும் பண்ணீங்களே, ஏன் பண்ணீங்க, அதுதான் அங்கே கேள்வி. இதில் திவ்யா சைடு நியாயம் இருக்கா, வினோத் சைடு நியாயம் இருக்கான்றதுக்குள்ளேயே நான் போகலை. ஆனால் திவ்யா வினோத்தை கேரக்டர் அசாசினேட் பண்ணலை, அது விக்கல்ஸாக போட்ட ஒரு வார்த்தை, அவர் போட்டு விட்டார் வார்த்தையை. அவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லிட்டு இருந்தார், திவ்யா கேட்ட எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போது அங்கேயே அவர் மறுத்து இருக்கணும், இல்லைங்க திவ்யா இது வந்து இப்படி, திவ்யா நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, அது வந்து இந்த மாதிரி கன்வே ஆகுதுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. சொல்லாமல் முழுசாக அந்த பொண்ணை பேச விட்டு அதுக்கப்புறமா விக்கல் சேர்ந்துருச்சு, நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக ஒருத்தரை போர்ட்ரே பண்ணாதீங்க. வக்ரம் காட்டிட்டியா, உன் புத்திய காட்டிட்டியா, சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குதா. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறார், பிக் பாஸ் ஒரு ரூல்ஸை போட்டிருக்கார். ரூல் படி ஒருத்தர் நகையை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதை திருடக்கூடாது, அப்படி திருடப்படக்கூடிய நபர் ஜெயிலுக்கு போகணும், ரூல்ஸ். அதை மீறி நீங்கள் டாஸ்க் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணதே தப்பு. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு, அதுதாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. ஆனால் அதை அப்படியே மறைச்சிட்டு டைமிங் மிஸ் ஆயிடுச்சாமா. ஓ, பிக் பாஸை மதிக்கணும்யா, பிக் பாஸ் அதை தான் காட்டுக்கத்தை கத்திக்கிட்டு இருக்காரு. டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட் அந்த மனுஷன் எதுக்கு சொல்கிறாரு? டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு விளையாடுறவங்க தாங்க நல்ல பிளேயரு. அது அப்படியே வந்து அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா
பிக் பாஸுக்கான வேல்யூவே இல்லையங்க. விதிமீறல் நடந்திருக்கு அந்த இடத்துல. அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப காரணமே அதுதான். எதுக்கு அவங்க பார்க்கும்போது பேச ஒரு வாட்டி எடுத்தீங்க, மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டி எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? அந்த நகையை பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நகை எது, தலையில் போடுற கிளிப் எதுன்னு தெரியாமல் தூக்கி விசிறி அடிக்கிறான் ஒரு தற்கூரி. அவனை வந்து இப்போ திவ்யா என்ன சொன்னாங்க, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு 2 பேர் தான் காரணம். ஆமாம், இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு அந்த 2 பேர் தான் காரணம். கமருதனும் வினோத்தும் தான் காரணம். வினோத்துக்கு அவ்வளோ வெறியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த வெறியை நேர்மையாக நீங்கள் காட்டியிருக்கலாம். இதுக்கு ஒரு ஜால்ரா அடிக்கிறதுக்கு பார்வதி கூட போனாலே சர்வநாசம் தான். பார்வதி சொன்னதுனால தான் இவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்வதியை தான் முக்கியமாக திவ்யா சொல்லியிருக்கணும். பார்வதி போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோடனே திவ்யா அதை அட்ரஸ் பண்ணோடனே பார்வதியை வந்து இப்போ அதை போய் அங்கே சொன்னதில் என்ன பிரச்சனை? நீ தாண்டி அம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ தான் அந்த பிரச்சனை மொத்தத்துக்கும் காரணம். நீ தான் ஆரம்ப புள்ளியே. 1ஆம் நம்பர் விஷக்கிருமி. இப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. கானா வினோத் அவருடைய நிலையை மறக்கிறார். நீங்கள் கோபப்படும் போது உங்களுடைய ஒரிஜினல் குணாதிசயம் அங்கே வருது. அது இந்த செட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. மற்றவங்களை அது காயப்படுத்தும், மற்றவங்க கிட்டே இருந்து உங்களை அதை தள்ளி வைக்கும். ஓகேவா? லோக்கலாக பேசினா எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி தாங்க நிற்பாங்க. யாரையுமே அது உங்ககிட்ட கொண்டு வந்து நெருங்க விடாது. அது உங்கள் என்னென்ன வார்த்தை விட்றீங்க? மொக்கன்றீங்க, செஞ்சிருவேன்றீங்க, சீன் போடாதன்றீங்க, என்கிட்ட அந்த சீன்லாம் வேகாதுன்றீங்க, எகிரிட்டு போகிறீங்க. ஆம்பளையாக இருந்தாலும் எகிரிட்டு போகிறீங்க, பொம்பளையாக இருந்தாலும் எகிரிட்டு போகிறீங்க. ஏன்றீங்க அந்த பொண்ணு ஏன் நான் திரும்ப நீங்கள் ஏன்றீங்க. சவுண்டை கம்மி பண்ணுமாமா. ஸோ இது முழுக்க தவறு இவங்க 2 பேர் மேலே. அதை வந்து அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னா அதை உடனே கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் மாற்றி விடுறாரு. என்ன கேட்டால் இப்போ யார் சரி தப்புன்றதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஏன்னா யார் சைடு ஸ்டாண்ட் எடுத்தாலும் நமக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க. அது நமக்கு வேணாம். என்ன கேட்டால் பிக் பாஸ் சொன்ன இந்த ரூலை மீறி அதன்படி கேட்காமல் நடந்து கொண்ட கானா வினோத், அதாவது இந்த மாடர்ன் சினிமா டீம் தான் தப்பு. இங்கே பாவம் பிக் பாஸ் தான். திவ்யாவோ கானா வினோத்தோ விக்கல் ஸ்பீக்கரமோ கமருதனோ பார்வதியோ கிடையாது. இவங்களை வச்சு ஷோ நடத்துகிற பிக் பாஸ் தான் பாவம். அந்த மனுஷனோட வாய்ஸ் எப்படி வாடி போயிருக்குன்றதை எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். எந்த சீசன்லையும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே கிடையாது. மொத்த கண்டஸ்டண்ட்டுமே வேஸ்ட்டு. இது வந்து சொன்ன உடனே வந்து சில பேரால் அதை ஏற்றுக்க முடியல. ரொம்ப அப்படியே நார்மலைஸ் பண்ணுறாங்க. அவர் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி வழி நிறைந்த ஆட்களாக நீங்கள் இருக்கட்டும். ஏங்க நான் ஒரு வடச்சென்னையிலேருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் யாருங்க சப்போர்ட் பண்ணுவேன்? நான் அங்கே தாங்க இருக்கேன். அவர் ராயபுரம்னா நான் காசிமேடு பக்கத்தில் தாங்க. அவரை விட மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க நாங்கள். ஆனால் அவரே தப்பு செஞ்சாலும் தப்பு தானேங்க. அது பண்ணக்கூடாதுல்ல. சாதி ரீதியான ஒரு ஆதரவும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆதரவும் ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. அது எல்லாருக்குமே அன்ஃபேர். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ஃபேராக நடக்கும். கானா வினோத் நல்ல பாடகர், நல்ல கருத்து உள்ள பாடகர். அப்படி கருத்து உள்ள பாடகர் வந்து பெண்கள் கிட்ட இந்த மாதிரி ஏன் நடந்துக்கணும்? எங்கே போச்சு? எதிர்க்க நிற்கிறது அவருடைய மனைவியாக இருந்தால் அப்படி நடந்துப்பாரா? சரி, அவங்க சொல்கிறாங்களா, அவங்க உங்களை பேடாக ட்ரீட் பண்ணுறாங்களா? நீங்கள் குட்டாக நடந்துக்கிடலாமே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கானா வினோத் மேலே ஒரு அவதூறு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணலாம்ல. உங்களுக்கு தானே அது ப்ளஸ்ஸு. அவங்க 10 அடி போனால் நீங்கள் 100 அடி கீழே இறக்கி போய் பேசுகிறீங்களே, அது எப்படி சரியாக இருக்கும்? பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதிக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஒன்றுனா அவர் பேசுவார். இதுக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பார்வதியை நீங்கள் வச்சு செய்யணுங்க. கரடியே காரி துப்பிய தருணமாக பிக் பாஸ் நீ பேசுகிற எதையுமே மதிக்க மாட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் உனக்கு எங்கேருந்து வாய் வருது? ஒரு டாஸ்க் விளையாட மாட்டேற, ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ண முடியலை, எதுலேயுமே உருப்படி கிடையாது. டாஸ்க் விளையாட பயந்துக்கிட்டு போய் ஜட்ஜாக போய் நின்றுக்கிறீங்க, எங்கே தோற்றுருமோன்னு சொல்லிட்டு. ஒரு கட்ஸு கிடையாது. பேசுறதுனா மட்டும்தான் அங்கே வருதே தவிர்த்து மற்றபடி 0% ஸ்கில்லு. கண்டென்ட் உங்கள் கண்டென்ட்டை தூக்கி குப்பையில் போடி. யாருக்கு வேணும் உங்கள் கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஷோவை நடத்துகிறாங்க, அதனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன். போங்கடா அங்கிட்டு, போங்கடா உரமா சும்மா பேசிக்கிட்டு.
ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப தப்பாக போயிட்டுருக்குங்க. இந்த ஷோவே ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிளை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சீரியஸாக அவரை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. பிக் பாஸை நினச்சாலும் அந்த டீமை நினச்சாலும் இவங்களெல்லாம் வச்சு ஷோ நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நினச்சா பரிதாபமாக இருக்குது. ஸோ இது என்னுடைய கருத்துங்க, என்னுடைய கருத்து, என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். இது வந்து தப்போ சரியோ, நான் இப்போ திவ்யா சைடும் நிற்கலை, வினோத் சைடும் நிற்கலை. இங்கே பாவமான ஜீவனா அது பிக் பாஸ் தான். அவ்வளவுதான் என் பாயிண்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மாதிரி உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் அரவிந்தன்.